இப்போ என்ன பண்ணுறோம்னா தேங்காய் பூ சேர்த்துக்கிறோம். சரிங்களா? தேங்காய் பூ மெயினாக போட்டுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். எஸ்புட்டு தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாசிப்பருப்பு அவலை வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டானது, வெரி சிம்பிளாக. சரிங்களா? சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ தேவையான பொருள், இந்த அவல் எடுத்த கிளாஸில் தான் ஒரு கிளாஸு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அவல் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். தேவையான நெய் எடுத்துக்க போகிறோம். தேவையான பால் எடுத்துக்க போகிறோம். அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கணும். இப்போ ஒரு 5 ஏலக்காய், கொஞ்சம் போல் ஒரு 10-15 போல் முந்திரி எடுத்துருக்கிறேன். 1.5 அச்சு வெல்லம் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ பாசிப்பருப்பை நம்ம குக்கரில் சேர்த்துக்கோம். இதை நல்லா கழுவி எடுத்துக்கோம். சரிங்களா? இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் பாசிப்பருப்பை கழுவி எடுத்துக்கிட்டேன். இதோட அவலையும் சேர்த்துக்கோம். சரிங்களா? இந்த அவலையும் சேர்த்துக்கிட்டு தேவையான தண்ணி எடுத்துக்கிறோம். நான் கொஞ்சம் போல் தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ உன்னோட உங்கள்கிட்ட காட்டலை. இப்போ 5 கப்பு, இதே அளவில் 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். நான் இப்போ 1 கப்பு ஊற்றிட்டேன். இன்னும் 4 கப்பு ஊற்றிக்கிறேன். இப்போ நான் 5 கப்பு கரெக்டாக ஊற்றிக்கிட்டேன். சரிங்களா? இது இப்போ நான் என்னமா செய்கிறோன்னா 4 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். சரிங்களா? 4 விசில். இப்போ நல்லா ஏரெல்லாம் போயிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் இப்போ 1 கிளாஸு பால் சேர்க்குறோம். சரிங்களா? நான் 1 கிளாஸு பால் சேர்க்குறேன். பால் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் போல் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துங்க. நான் ஒரு 1/2 கிளாஸு சேர்த்துக்கிட்டேன். அதை நல்லா மசிச்சு விடுங்க. சரிங்களா? இதே மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. சூப்பராகிடுச்சு. இப்போ என்ன செய்கிறோம், இது கொஞ்சம் கொதிக்கட்டும். லைட்டாக அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். கொஞ்சம் சூடாகட்டும். அடுத்தது நம்ம வெல்லத்தில் பாவு காய்ச்சிக்கிறோம். சரிங்களா? வெல்லத்தில் பாவு காய்ச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறோம். அடுத்தது முந்திரி, தேங்காய் எல்லாத்தையும் இதில் போடணும். கொஞ்சம் இருங்க, இது லைட்டாக ஒரு சூடு வரட்டும். எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கணும். பாயசம் மாதிரியே இருக்குங்க. இது இந்த கண்டிஷனில் இருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது பாவை காய்ச்சிக்கும். இதை ஒரு ஓரமாக தூக்கி வச்சுக்கும். நான் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். போதும். நான் 1.5 அச்சு எடுத்துக்கிட்டேன் வெல்லம். சரிங்களா? உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 2 அச்சு கூட சேர்த்துங்க. இது நல்லா வரட்டும். அதில் இப்போ நம்ம பாயசத்தில் சேர்த்துக்குவோம். வெள்ளைப்பாவு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் சேர்த்துக்குவோம். சரிங்களா? இப்போ வெள்ளைப்பாவை இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ வெள்ளைப்பாவை இதில் சேர்த்தாச்சு. இப்போ தாளிப்பு போட்டுக்குவோம். சரிங்களா? இப்போ கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம். சரிங்களா? இதில் தான் இப்போ நம்ம முந்திரி போட்டுக்க போகிறோம். சரிங்களா? அப்படியே இருக்கட்டும். இந்த பாயசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் யார் கெஸ்ட்டு வந்தாலும் டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். பச்சை பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி இப்போ பிடிக்குங்க. சரிங்களா? இப்போ இதில் நம்ம முந்திரி சேர்த்துக்கிறோம். இதில் இப்போ முந்திரி போட்டுக்குவோம். சரிங்களா? முந்திரி போட்டு ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. போதும். இப்போ இதை அப்படியே நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா தேங்காய் பூ சேர்த்துக்கிறோம். சரிங்களா? தேங்காய் பூ மெயினாக போட்டுக்கணும். இப்போ தட்டி வச்ச ஏலக்காய் போட்டுங்க. நான் 5 ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். தட்டி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துங்க. இதை நல்லா இந்த சூட்டோடு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா 2 சிட்டி உப்பு போட்டுங்க. சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அவல் பாசிப்பருப்பை வச்சு இந்த பாயசத்தை நீங்கள் குடித்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது இப்போ அவலும் பாசிப்பருப்பும் வச்சு நல்ல ஒரு டேஸ்ட்டான பாயசம் செஞ்சாச்சு.
நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்போர்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.